السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. உங்கள் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அவருடைய சாந்தியும் சமாதானமும் பற்றா கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக ஜும்ஆ என்ற கடமையான தொழுகையை இங்கு நிறைவேற்ற குழுமிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நீண்ட நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே நாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலான உலக பயணத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலக பயணத்தில ஒவ்வொரு மனிதருக்கும் பல இலக்குகள் இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சொர்க்கம் என்ற ஒற்றை இலக்கு என்பது மிக பிரதானமானதாகவும் முக்கியத்துவமானதாகவும் இருக்கின்றது. இந்த சொர்க்கத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விதமான செயல்பாடுகளை நன்மைகளை இந்த உலகத்தில் அவன் செய்திட வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று இறைவன் கேட்கின்றார். பொதுவாக வியாபாரம் என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு மனிதர் இன்னொரு வடிவில் அதை கொடுப்பது, பொருளாதாரத்தை கொடுத்து பொருளை பெற்றுக் கொள்வது அல்லது பொருளை கொடுத்து பொருளை பெற்றுக் கொள்வது, இதுதான் வியாபாரம் என்று நாம் சொல்லுவோம். இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்கின்றான், என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய தரப்பிலிருந்து நான் உனக்கு சொர்க்கத்தை வழங்குகின்றேன், நரகத்திலிருந்து பாதுகாவலை நான் கொடுக்கின்றேன். அப்ப வியாபாரத்தில் அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடியது சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப வியாபாரத்தில் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த சொர்க்கத்தை நீங்கள் வியாபாரத்திலே பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உடலாலும் உங்களுடைய பொருளாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த தியாகத்தை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகின்றார். சொர்க்கத்தை ஒரு மனிதன் பெற வேண்டும், சுவனத்தை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு என்பது இயற்கையாக இருக்க வேண்டும், மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு தியாகம் என்பது எல்லோருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. யாரிடத்திலும் இல்லை என்று சொல்ல இயலாது. எல்லாரிடத்திலும் தியாகம் என்பது இருக்கும். ஆனால் அந்த தியாகம் எதிலே நாம் செலுத்துகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று.
என் இடத்துல தியாகம் இருக்கும், உங்க இடத்துல தியாகம் இருக்கும், எல்லோருடைய வாழ்க்கையில தியாகம் என்பது இருக்குங்க. ஆனா அந்த தியாகத்தை சுவனத்தை அடையக்கூடிய ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தியாகம் மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தியாகம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக தான் அதிகமாக அதை பயன்படுத்துகிறோம். அப்படிதானே? தியாகம் யாரும் செய்யாமலா இல்லைங்க. பொருளாதாரத்துக்காக தியாகம் செய்யதானே செய்யறோம். காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போவது என்பது அதுவும் நாம் தூக்கத்தை தியாகம் செய்து போவதுதான். 12 மணி வரைக்கும் கடையில இருப்பது என்பது அதுவும் நம்முடைய உடலால் நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் தான். இன்றைக்கு உலக ஆடம்பரத்திற்காக நாம் செலவு செய்யக்கூடிய பொருளாதாரம் என்பது அதுவும் நம் பொருளாதாரத்தை தியாகம் செய்வதுதான். ஆனால் இந்த தியாகம் செய்தால் சொர்க்கத்தை அடைந்து விடலாமா? அந்த தியாகத்தை அல்லாஹ் பேசுறானா என்று பார்த்தா இல்லை. இறைவன் பேசக்கூடிய தியாகம் என்பது மார்க்கத்திற்காக, இறைவனுடைய திருப்திக்காக, அல்லாஹுடைய அந்த செயல்பாட்டிற்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்கள். நாம என்ன நினைச்சிடக் கூடாதுன்னா, எனக்கு ஏதாவது தியாகம் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் தியாகம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், கடை தொழில் வியாபாரம் குடும்பத்தை கவனிக்கிறது, இது எல்லாத்துலயும் என்னுடைய தியாகம் இருக்குது, அப்ப அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா என்று பார்த்தால் இல்லை. அந்த தியாகம் எதனின்பால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையான காரியத்தின்பால் இருக்க வேண்டும். உடலால் அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிக்கக்கூடிய தியாகமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை அல்லாஹுடைய நன்மையான காரியத்தின்பால் அர்ப்பணிக்கக்கூடிய தியாகமாக இருக்க வேண்டும். அப்ப இதுதான் வித்தியாசப்படக்கூடிய ஒன்று. அப்ப இந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? இந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் செய்கின்றோம் என்பதை சிந்திக்கும். ஒரு வாரத்திற்கு நாம் செய்யக்கூடிய செயல்பாடை எடுத்துக்கங்க. ஒரு வாரத்தில் நான் என்னென்ன பணிகளை செய்கின்றேன், என்னுடைய உலகத்திற்காக என்னென்ன செய்யற ஒரு பட்டியலை போடுங்க. என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக தொழுகையும் சேர்த்து நான் எவ்வளவு நேரம் தொழுகின்றேன் என்று ஒரு பட்டியலை போடுங்க. எதனுடைய நேரம் அதிகமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தொழுகையை உட்படுத்தி நம்முடைய நேரத்தினுடைய தியாகத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு வாரத்திற்கு நாம் உலகத்திற்காக செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் அதிகமா அல்லது மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய தியாகங்கள் அதிகமா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் உலகத்தினுடைய தியாகங்கள் தான் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு நாம அதிலே முழுகி விட்டோம் என்று சொன்னால், உலகத்திலே வியாபாரத்திலே தொழிலிலே எந்த அளவுக்கு நாம் மேய்மறந்து விட்டோம் என்று சொன்னால், மரணத்தை அதிகம் நினைவு கூறக்கூடிய மன்னரைகள், ஒரு ஜனாசாவுடைய அடக்கத்திற்கு நாம் சென்றால் கூட அந்த இடத்தில் கூட சென்று மார்க்க சிந்தனை நமக்கு வராதுங்க. இன்றைக்கு போய் ஜனாசாவுடைய அடக்கத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு கூட்டம் ஜனாசாவை அடக்கம் செய்து கொண்டு இருப்பார்கள். கண் முன்னாடி மரணித்த ஒரு நபரை குழிக்குள் இறக்கி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு கூட்டம் வியாபாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? உலகத்துல இந்த வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நாம் முழுகி விட்டோம் என்பதை சிந்திங்க. கண் முன்னாடி இறந்த ஒரு நபர், அவரை அடக்கம் செய்து கொண்டிருக்கிறோம், புலிக்குள்ள இறக்கிட்டு இருக்கிறாங்க. நாளை இதுபோல நம்மையும் நம்முடைய உறவினர்கள் எல்லாம் புலிக்குள் இறக்க போகிறார்கள் என்ற அந்த சிந்தனை கூட மன்னரையில வரலன்னு சொன்னா, உலகத்திலே உலகத்தினுடைய ஆடம்பரத்திலே நாம் எந்த அளவுக்கு முழுகி விட்டோம் என்பதை பாருங்க. அந்த தியாகங்கள் மார்க்கத்திற்காக நாம செய்யறோமா என்பதை கவனிக்கணும். இன்றைக்கு நாம என்ன நினைச்சிடக்கூடாது, செய்யலனா என்ன பாய் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லி காட்டுறா, உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ அதுபோல நீங்கள் செய்யாமல் ஹஸிபுத்தும் அன் ததுகுலில் ஜன்னா, சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? இறைவன் கேட்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி போனாங்கல்ல சஹாபாக்கள், நபிமார்கள், இல்ல முன் சென்ற சமுதாயத்தினர், இவங்க எல்லாம் மார்க்கத்திற்காக ஒரு தியாகம் செஞ்சாங்க தானே? இந்த தியாகத்தை நீங்க செய்யாம இந்த தியாகத்தின்பால் உங்களுடைய நேரத்தையும் உடலையும் நேரத்தையும் தியாகம் செய்யாமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டான்னு அர்த்தம். அது போல நம்முடைய தியாகங்கள் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இவ்வளவு அழகாக நாம உட்கார்ந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அழகான முறையில ஃபஜ்ருடைய தொழுகையா இருக்கட்டும், ஜும்மாவுடைய தொழுகையா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாம நிறைவேற்றுறோம்னு சொன்னா இந்த அற்புதமான நேரத்தின்பால் ஒரு தியாகம் இருக்குதா இல்லையா? சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யலன்னு சொன்னா நாம இது போல அமர்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா?
அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்யணும்? தியாகம் என்பது இருக்க வேண்டும். அப்ப அந்த தியாகம் எப்படி இருக்கணும்? திருமறை குர்ஆன் அழகாக சொல்லுதுங்க. எந்த அளவுக்கு பாருங்க, சூரத்து தௌபாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த பெற்றோர்களாயினும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாயினும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாயினும் உங்களுடைய துணைவியர்களாயினும் உங்களுடைய உறவுகளாயினும் உங்களுடைய சகோதரர்களாயினும் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துகளாயினும் நீங்கள் நஷ்டமடைந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய வியாபாரம் ஆயினும், இது எல்லாத்தையும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த பட்டியல் போட்ட செய்திகள் எல்லாம், விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவமாக இருந்தால் ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கடுமையான கட்டளையை நாளை மறுமையில் எதிர்பாருங்க. அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்றான். உலகத்துல நான் உன்னை படைச்சு வாழ்ந்து உலகத்துல எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ற? எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, என்னின்பால் தியாகம் செய்யாம, உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக, வியாபாரத்திற்காக, சொத்து பத்துகளுக்காக உன்னுடைய நேரங்களும் காலங்களும் தியாகம்ல இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான். ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கையை நாளை மறுமையில் எதிர்பார்க்குன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? நம்முடைய நேரத்தினுடைய தியாகங்கள் முதன்மைப்படுத்தக்கூடியதாக மார்க்கத்திற்கு இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை தியாகம் செய்யறோமா? மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டும். உடல் உழைப்பை நாம் தியாகம் செய்யறோமா? மார்க்கத்தை முதன்மைப்படுத்திய தியாகமாக இருக்க வேண்டும். முதன்மைப்படுத்திய தியாகம்னா என்ன? உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஜும்மாவுடைய தொழுகை இன்னைக்கு இருக்கு. ஜும்மாவுடைய தொழுகை 1 மணிக்கு ஜும்மாவுடைய தொழுகை. மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? மெம்பர்ல இமாம் ஏறுவதற்கு முன்பாக நாம ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து விட வேண்டும். அதுதான் அதிக நன்மையை பெற்று தரக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஜும்மாவுடைய தொழுகையை எல்லோரும் தொழதான் செய்கிறார்கள். தொழாத ஆள்லாம் கிடையாது. பெரும்பாலான மக்கள், 90% மக்கள் இன்றைக்கு ஜும்மா தொழுகிறார்கள். ஆனால் மார்க்கம் சொன்ன அந்த அடிப்படையில் செய்கிறார்களா? ஜும்மாவுக்காக நேரம் ஒதுக்கி வர்றது தியாகம் தான். 1:30 மணிக்கு சொன்னா 1:25 வந்தாலும் ஜும்மா கிடைச்சிடும். ஏன்னா 1:30க்கு தானே தொழுவ. 1:20க்கு வந்தாலும் ஜும்மா கிடைச்சிடும். 1:15க்கு வந்தாலும் ஜும்மா கிடைச்சிடும். ஆனால் 12:50க்கு வந்து நான் உட்காருவேன். அந்த தியாகம் இருக்குல்ல, அதுதான் மார்க்கம் இருக்கு. மார்க்கத்தில் நேரத்தையோ இல்ல தியாகத்தையோ முதன்மைப்படுத்துறதுன்னா என்ன? முதல்ல எனக்கு மார்க்கம் சொன்ன சட்டம், அதுக்கப்புறமா தான் உலகம். இப்படி போகணும். இன்றைக்கு எல்லோரும் ஜும்மா தொழுகிறாங்க. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கேட்டும் போது ஒரு 100 பேர் வந்து சேருவாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அல்லாஹ் அக்பர் என்று சஜிதாவுல போகும்போது ஒரு 50 பேர் வந்து சேருவாங்க. இது வியாபாரத்தை விட்டுட்டு வர்ற தியாகம் தான், மாற்று கருத்து இல்ல. ஆனால் தியாகத்தை முதன்மைப்படுத்தி செய்தார்களா? அல்லாஹ்வுக்காக முதல்ல செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சா? அந்த தியாகம் தான் இஸ்லாம் இருக்கு. பொருளாதாரத்துல கூட எடுத்துக்கங்க. பொருளாதாரத்தை இன்னைக்கு தர்மம் செய்யறோம். எல்லாரும் தர்மம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தர்மம் செய்யறது எப்படி செய்யறோம்? ஒரு 50,000 ரூபாய் நமக்கு மாசம் கிடைக்குது. இந்த 50,000 ரூபாய் கிடைச்ச பிறகு நம்ம என்ன செய்யறோம்? வீட்டு வாடகைக்கு ஒரு 10,000 ரூபாய், மளிகை பொருளுக்கு ஒரு 10,000 ரூபாய், மருத்துவத்திற்கு ஒரு 10,000 ரூபாய், ஸ்கூலுக்கு ஒரு 10,000 ரூபாய், இப்படி நாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில மிச்சம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் தர்மம் செய்யும். அப்படித்தானங்க? பாய் டொனேஷன் ஏதாவது கொடுங்க, இருங்க பாய் மிச்சம் இருக்குதான்னு பாக்குறேன். எல்லா உலகத்துக்கும் கொடுத்துட்ட பிறகு கடைசியில பார்ப்போம் எவ்வளவு மிச்சம் இருக்குது. மிச்சம் இல்லையா? பாய் இந்த வருஷம் கொஞ்சம் டைட்டு, இந்த மாசம் கொஞ்சம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? எல்லாத்துக்கும் உலகத்துக்கே முடிஞ்சு போச்சு, மார்க்கத்துக்கு எதுவும் கிடையாது. ஆனா மார்க்கம் இதை விரும்பல. எப்படி மார்க்கம் விரும்புதுன்னா, எப்படி உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய வசிப்பிடத்திற்காக, உங்களுடைய உடைகளுக்காக செல்வத்தை நீங்கள் செலவிடுகிறீர்களோ அதே போல தர்மத்தையும் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். ஒரு பொருளாதாரம் வந்துருச்சுன்னா நாம என்ன செய்யணும்? மார்க்கத்துக்கு முதல்ல கொடுக்கணும். எப்ப சந்தாவை முதல்ல 500 ரூபாய் குடி, அதுக்கப்புறம் அடுத்ததை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு கடைசியா செய்யுது. ரெண்டுமே தியாகம் தான். ஆனால் எது முதன்மைப்படுத்திய தியாகம் என்று சொன்னால், பொருளாதாரம் என்னிடத்தில் வந்த பிறகு நான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை முதல்ல நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறமா தான் என் உலகம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த சட்டங்களை நான் பின்பற்றுவேன். அதுக்கப்புறமா தான் உலகம். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தான் மார்க்கம் இருக்கு. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாரு. சஹாபாக்களை சாதாரணமா அல்லாஹ் வச்சலங்க.
ரலியல்லாஹு அன்ஹு வரது வன்ஹா. அல்லாஹ்வே ஒரு சமுதாயத்தை பொருந்தி கொண்டா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள்னா கூட பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு நபியை பொருந்திக்கிட்டான் பரவாயில்ல, ஏதாவது ஒரு சஹாபியை பொருந்திக்கிட்டான் பரவாயில்ல. ஆனால் சஹாபாக்களுடைய கூட்டத்தையே அல்லாஹ் சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹு வரது வன்ஹா, நான் அவர்களை பொருந்தி கொண்டேன். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஏன் தெரியுமா? அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு மார்க்கத்திற்காக முதன்மைப்படுத்தியதாக. எடுத்து வரலாறு எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு சோகமான பசி பட்னியில ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி போறாங்க. எந்திரிச்சு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. நான் வாழக்கூடிய காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டமா என்று சொல்லி அந்த உரை நிகழ்த்தும் போது சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய தர்மங்களை நீங்கள் எடுத்துட்டு வாங்க, வீட்டுல போய் பாருங்க. ஏற்கனவே சஹாபாக்களுக்கு பசி பட்னியில இருப்பாங்க, ஆனா அதை விட வறுமையான ஒரு கூட்டத்திற்கு உதவி செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி எல்லாரும் போய் நின்ற உடனே ஒரே ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, எல்லாரும் எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, சலிக்காத ஒரு கோதுமை, கைப்பிடி அளவுக்கு கோதுமை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இது நாள் வரைக்கும் நீங்க இந்த செய்தி சொல்ற முன்னாடி வரைக்கும் எனக்கு என் வாழ்க்கையில சொத்து என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த கைப்பிடி அளவுக்கு கோதுமை, இவ்வளவுதான், வேற சொத்தே என்கிட்ட கிடையாது. அடுத்த வேலை சாப்பாடுக்கு கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கின்றேன், இந்த கைப்பிடி அளவுக்கு கோதுமையையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுக்கின்றேன். இப்ப எனக்கு சொத்துன்னு சொன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும், வேற எதுவுமே கிடையாதுங்க. அவருடைய சிந்தனையில என்ன தெரியுமா? வறுமை, சொர்க்கம், இதுதான் சிந்தனை. அடுத்த வேலை சாப்பாடு யோசிச்சதே கிடையாது, உடுக்க ஆடை யோசிச்சதே கிடையாது, வசிப்பிடம் யோசிச்சதே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு சஹாபாக்கள் இறையச்சத்தில் உயர்ந்தவர்கள், சஹாபாக்கள் இறைவனுடைய சட்டங்களை பின்பற்றுவதிலே உயர்ந்தவர்கள். ஆனால் அதே சஹாபாக்கள் பொருளாதாரத்தில் நம்மளை விட கீழ்நிலையில் இருந்தவர்கள். இல்லைன்னு சொல்ல இயலுமா? இன்றைக்கு அல்லாஹ் நம்மளை எவ்வளவோ தூக்கி வச்சிருக்கிறான், எவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்கிறான். இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய நமக்கு உடை இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாய் நான் போட்டுட்டு வந்த ட்ரெஸ் மட்டும் தான், வீட்டுல போனா ட்ரெஸ்ஸே கிடையாது, யாரும் சொல்ல இயலாது. பாய் நான் சாப்பாடு மத்தியானம் எனக்கு என்னன்னே தெரியாது, யாரும் சொல்ல இயலாது. ஏ பாய் எனக்கு வசிப்பிடமே கிடையாது, யாரும் சொல்ல இயலாது. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. பசி பட்னியில இருந்தார்கள், வறுமையில இருந்தார்கள், கஷ்டத்தில் இருந்தார்கள். ஆனால் மார்க்கத்திற்காக பொருளாதார தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓடோடி வந்து நின்றார்கள். அடுத்த வேலை சாப்பாடை பத்தி யோசிக்க மாட்டாங்க, வசிப்பிடத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை சஹாபாக்கள் செய்தார்கள். அதற்குதான் அல்லாஹ் சொல்கின்றார் ரலியல்லாஹு அன்ஹு வரது வன்ஹா, நான் அவர்களை பொருந்தி கொண்டேன். ஏன்? என்னுடைய திருப்திக்காக ஓடி வருவான். சாதாரண ஓட்டம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறார். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் சொல்லுவான், இறை நம்பிக்கையாளர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வை நம்புனதுல ஒரு சிலர்கள் இருப்பார்கள். அவருடைய தியாகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தம்மை தாமே அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி ஒரு காரியத்துல ஒரு செயல்ல இருக்குன்னு சொன்னா அவன் எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டான். இவன் வரல, அவன் வரல, நான் செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தி போயிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நம்முடைய தியாகங்கள் இருக்கணும், முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். உலகத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு தியாகம் செய்வது என்பது மார்க்கம் விரும்பக்கூடியது கிடையாது. இந்த தியாகம் செய்யும் போது கூட பாருங்களேன், என்ன மாதிரி எண்ணங்கள் உருவாகும். சைத்தான் வந்து வழிகெடுப்பான், எப்படி எல்லாம் வழிகெடுப்பான் பாருங்க. இந்த தியாகம் செய்யணும்னு நமக்கு நினைச்சா கூட சைத்தானுடைய அந்த வழிகெடுத்தல் அதிகமாக இருக்கும். ஏன்? சூரத்துல் பக்ராவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அந்த சம்பவத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது சைத்தானை தவிர வேற எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இறைவனுடைய கட்டளை பின்பற்றினாங்க. சைத்தான் மட்டும் பின்பற்றல. அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? தூக்கி எறிகிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா தூக்கி எறியும் போது சைத்தான் வந்து அல்லாஹ் இடத்துல சொல்றான், இறைவா எனக்கு வந்து உலகம் அழியிற வரைக்கும் அவகாசம் கொடு. சரி என்னடா பண்ணுவோம் உலகம் அழியிற வரைக்கும்? யாரெல்லாம் உன் திருப்திக்காக உன்னுடைய பாதையை நோக்கி வரார்களோ அவர்களுடைய பாதையில் நான் உட்கார்ந்து வழி எடுப்பேன். இதுதான் அவன் வேலை. இன்னைக்கு நாம ஏதாவது தியாகம் செய்யலான்னு போனோம்னு சொன்னா சைத்தானுடைய வழி தவறல்கள் அதிகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் தண்ணி அடிக்க போறாங்க, அவங்கிட்ட பெருசா சைத்தான் போக மாட்டான். ஏன்? அவன் ஆல்ரெடி வலிக்கிட்டு போயிட்டான். ஆனா காலையில ஃபஜருக்கு எந்திச்சு பாருங்க, சைத்தான் கரெக்டா வந்து நிப்பான். 10 நிமிஷம் தூங்குடா, 15 நிமிஷம் தூங்கு,
உனக்கு கரெக்டா இருக்கும், கரெக்டா எந்திரிச்சு போறதுக்கு தொழுகைக்கு கரெக்டா இருக்கும், 15 நிமிஷம் தூங்கினா முடிஞ்சு போச்சு, 7 மணி ஆயிடும். அப்ப சைத்தான் இதுலதான் வந்து நிப்பா. அப்ப தியாகம் செய்யறதுலயும் சைத்தான் வருவான். எப்படி வருவான் தெரியுமா? இன்னைக்கு செய்ய வேண்டாம், நாளைக்கு செய்வோம், இன்னைக்கு தர்மம் செய்யலாம்னு போவோம். இப்ப இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கமா வச்சிருக்கோமா, தர்மம் கேட்கக்கூடிய நேரத்துல, டொனேஷன் கேட்கக்கூடிய நேரத்துல நம்முடைய உள்ளத்துல என்ன தோணும்? சரி, நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்கலாம், இப்ப கொஞ்சம் டைட்டு இருந்தாலும் என்ன செய்வோம், அடுத்த ப்ரோக்ராமுக்கு கொடுப்போம், இப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் சைத்தான் ஓட்டும். இந்த சைத்தான் என்ன செய்வான், அடுத்த நாள் கொடுக்க விடுவானா, அப்பவும் அதே எண்ணங்கள் வரும். அது மட்டும் கிடையாது, கொடுக்கும் போது நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்கலேன், சைத்தான் எப்படி எண்ணத்தை போடுவானா, ஏதோ 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி, இந்த 100 ரூபாய் இல்லைன்னா நமக்கு சாப்பாடே இல்லாத மாதிரி ஏற்படுத்துவோம். கொடுக்கறது 100 ரூபாய் தான், ஆனா இது நமக்கு நல்ல தெரியும், இதை வச்சு நம்ம குலைக்கல, இது எக்ஸ்ட்ராவா இருக்கிற காசு. ஆனா 100 ரூபாய் கொடுக்கும் போது என்ன யோசிக்க வைப்பானா, ஒரு மாசத்துக்கே உனக்கு சாப்பாடு கிடையாதுடா, 100 ரூபாய் கொடுத்துறாரு, இப்படி எல்லாம் எண்ணத்தை போடுவோம். கொஞ்ச நாள காலதாமதப்படுத்துவோம், நாளைக்கு கொடுக்கலாம்னு நினைப்பேன், இன்னைக்கு காசு இருக்கும், நம்ம கொடுக்கலான்னு போவோம், அடடா வேணாம் நாளைக்கு கொடுப்போமே, அதோட முடிஞ்சு போச்சு. எப்படி ஃபஜருக்கு 10 நிமிஷத்துல 7 மணி ஆயிருமோ, பொருளாதாரத்திலயும் அதே நிலைதான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் அழகான ஒரு படிப்பினைய, ஒரு உதாரணத்தை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பணக்காரராக வாழ்ந்த ஒருத்தர், செல்வத்தை அதிகமாக பெற்று உலகத்திலே பயணித்த ஒருத்தர், மரண தழுவாயை அடையக்கூடிய ஒரு சம்பவத்தை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த மரணத்தை அடையக்கூடிய நேரத்தில் தொண்டக்குழியை மரணம் அடைந்த அந்த சம்பவத்தை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. அவர் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றான், இறைவா, என் வாழ்நாள்ல நான் எந்த தர்மத்தையும் பண்ணது கிடையாது, எதையுமே உன்னுடைய பாதையில நான் தியாகம் பண்ணது கிடையாது, எனக்கு நீ என்ன பண்ணுனா, இப்ப மௌத்தாக்கிறாத, கொஞ்ச நேரம் நீ டைம் கொடு, நீ டைம் நிர்ணயிச்சிருக்கல, அங்க இருந்து கொஞ்சம் உன் டைமை காலதாமதப்படுத்தி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. சரி, என்னப்பா பண்ணுவ? நீ அவகாசம் கொடுத்தன்னு சொன்னா நான் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்மம் பண்ணிடுவேன். அதுக்கு அல்லாஹ் கேக்குறானா, உனக்கு நான் 50 வருஷம் கொடுத்தேன்டா, உனக்கு 60 வருஷம் கொடுத்தேன், 70 வருஷம் கொடுத்தேன், உனக்கு ஏராளமான அவகாசங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த அவகாசங்கள் எல்லாம் நீ புறக்கணிச்ச, ஏராளமான உபதேசங்கள் பல பயான்கள் வழியாக, சொற்பொழிவுகள் வழியாக உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அது எல்லாத்தையும் நீ புறக்கணிச்ச, இப்ப கடைசியில வந்து மௌத்துல வந்துட்டு அவகாசம் கேட்கிறியா என்று சொல்லி அவருடைய அவகாசத்தை அல்லாஹ் நிராகரிக்கிறான். அந்த கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கல, நரகத்தில் தள்ளக்கூடிய ஒருவனாக அல்லாஹ் மாற்றுகின்றான். என்ன படிப்பினை நமக்கு? நன்மையான காரியங்கள் என்று சொன்னால் காலதாமதப்படுத்தக்கூடாது. ஏன்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணம் என்பது எப்போது வேணாலும் ஒரு ஆத்மா சுவைக்கும். அந்த மரணம் நம்மளை அடைவதற்கு முன்பாக நாம் என்ன நன்மைகளை செய்திருக்கிறோம் என்பதை நாம கவனிக்க வேண்டும். இன்னொரு எண்ணத்தையும் சைத்தான் போடுவோம். பக்கத்துல அவர் செய்யறாரா பாத்துக்க, இது மாதிரி ஒரு எண்ணம். நம்ம தர்மம், நம்ம காசு, நம்ம நன்மை, இப்படி கிடையாது. பாய் தொழுவலையா, அவர் மட்டும் தொழுதாரோ, பாய் தாவா பண்ண வாங்கல, பாய் அவரை முதல்ல கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் வர்றேன், இப்படின்ற என்ன செய்வோம்? பக்கத்துல பார்த்து, அண்டை வீட்டை பார்த்து, இவரை பார்த்து, அவரை பார்த்து நம்முடைய நன்மைகளை நாம் நாசமாக்கி கொள்கின்றோம். அதுபோல ஒரு எண்ணங்கள் நன்மைக்கு வரக்கூடாது. நன்மை என்பது நம்ம சுயநலமாக இருக்க வேண்டிய ஒன்று. நன்மையை மற்றவர்களுக்கு வலியுறுத்தணும், தாவா செய்யணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் நன்மைக்கு முந்திக் கொண்டு செல்வது என்பது ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு. சுயநலமா தான் இருக்கணும், நான் அதிகமா செய்யணும்ன்ற எண்ணம் வரணும். சொர்க்கத்தை நான் அடையணும், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையணும்ன்ற எண்ணங்கள் வரணும். என்ன எண்ணம் இருக்கக்கூடாது? அவரே வந்து சரியா தொழுல, நம்ம தொழுது என்ன பண்ண போறோம்? அவரே தாவா பண்ண மாட்டிருக்காரு, நம்ம தாவா பண்ணி என்ன பண்ண போறோம்ன்ற எண்ணங்கள் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பாருங்க, அழகான ஒரு வரலாறு. அனஸ் பின் நல் ரலியல்லாஹு வரலாறு. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளல, ஏன்னா எதர்ச்சியாக நடந்த ஒரு போர்க்களம். அந்த நபித்தோழர் உஹது போர்க்களத்துல கலந்துக்கிறாங்க. உஹது போர்க்களம் என்பது கடுமையான சோதனைகள் மத்தியிலான ஒரு போர்க்களம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடைகள் உடைக்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி அவதூறாக பரப்பப்படுது. அப்ப எல்லா சஹாபாக்களும் போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுறாங்கன்னா, பல பேர் அந்த போர்ல இருந்து விரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட சில சஹாபாக்கள், அதிலே அனஸ் பின் நல் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளை நோக்கி அவங்க அம்பு எடுத்து வீசிக்கொண்டே போறாங்க. சில சஹாபாக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அவங்களை புடிச்சு கேட்கிறாங்க, எங்கப்பா போறீங்க நீங்க? எதிரிகள்லாம் அங்க இருக்கிறாங்க,
அம்ப தூக்கிட்டு அங்கதானே ஓடணும், நீங்க என்ன பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் பின் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த உஹதுனுடைய அடிவாரம் அங்கதான் எனக்கு சொர்க்கத்தினுடைய வாசனை அடிக்கும், நான் அதை நோக்கி போறேன். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பாருங்க. எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, அடிபட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பயத்துல ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை காணவில்லை என்ற ஒரு எண்ணங்கள் சில சஹாபாக்கள் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் அடிபட்டு கிடக்குறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய உள்ளம் பாருங்களேன், சொர்க்கத்தை நோக்கி. இவங்க ஓடுறாங்க, அவங்க எதையும் பார்க்கல, அம்ப எடுத்து எதிரிகளை தாக்கி கொண்டே போறாங்க. ஒரு கட்டத்துல எதிரிகளும் தாக்குறாங்க. அந்த இடத்துல அவர்கள் ஷஹீதாகிறாங்க. சஹீஹுல் புகாரில நீங்க இந்த செய்தியை பார்க்க முடியும். 70க்கும் மேற்பட்ட அம்புகளால் அவருடைய உடம்பு பதம் பார்க்கப்பட்டது. ஒரு கோரமான உடல், கை, கால்கள் எல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு விபத்து நடந்தால் எப்படி காட்சி அளிக்குமோ அதுபோல அனஸ் பின் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் அந்த இடத்தில் காட்சி அளிக்கும். சஹாபாக்கள் எல்லாம் அனஸ் பின் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க, காணோம். அவங்களுடைய சகோதரி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரன் அனஸ் பின் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். எங்க அவங்களுடைய உடல்? அதோ அங்க இருக்குது. கை தெரியல, கால் தெரியல, முகம் தெரியல. எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? விரலுடைய நுனியை வைத்து நான் கண்டுபிடித்தேன், இதுதான் என்னுடைய சகோதரன். என்ன படிப்பினை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேர் தெரிச்சு ஓடுறாங்க, ஆனா அவருடைய உள்ளம் என்ன தெரியுமா? நான் சொர்க்கத்தை பார்த்து செல்வேன், யார் வந்தாலும் சரி வரலாட்டும் சரி, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இந்த எண்ணம் தியாகத்துல வரும். இவங்க கொடுத்தாதான் தர்மம் கொடுப்பேன். சில இடங்கள்ல இருக்கும், சந்தா புக்கு, டொனேஷன் புக்கு எடுத்துட்டு போனா, பாய் அவர் எவ்வளவு கொடுத்தாரு, பின்னாடி பேஜ் திருப்பி பார்த்துட்டு அவரே 500 ரூபாய் தானா, அப்ப நம்ம ஒரு 300 ரூபாய் கொடுப்போம். ஏன்னா அவருக்கு தர சொர்க்கத்துல நமக்கு பாதி எல்லாம் தரானா? எதுவுமே கிடையாது. அப்ப அதுபோல சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. எனக்கு அல்லாஹ் என்ன சக்தியை கொடுத்திருக்காரோ அந்த தியாகம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். என்னால முடியல, ஏழல, அந்த ஏழாதது இறைவனுக்கும் எனக்கும் தெரியும். எனக்கு 100 ரூபாய் ஏண்டுச்சு, ஆனா இப்ப 10 ரூபாய் தான் அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கான். 10 ரூபாய் கொடுங்க போதும், 100 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசைப்படல. அல்லாஹ் எனக்கு 1 ரூபாய் தாங்க நாடி இருக்கிறான், 1 ரூபாய் கொடுங்க போதும். எவ்வளவு கொடுக்கிறீங்கன்ற முக்கியம் கிடையாது, அல்லாஹுக்காக கொடுப்பதுதான் முக்கியம், இறைவனுடைய திருப்திக்காக கொடுப்பதுதான் முக்கியம். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தார்கள். யார் செஞ்சாலும் செய்யாட்டாலும் தியாகம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தியாகம் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அந்த தியாகம் மார்க்கத்தை முதன்மைப்படுத்தியதாகவும் நம்முடைய மறுமைக்காக செய்யக்கூடிய ஒரு தியாகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாகங்கள் என்ற ஒரு பண்பு நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடு எதுலயுமே குறை இருக்கு. அது பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். யார் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, தொழுதாலும் சரி, அது பாட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நாம் மரணத்தை சுவைப்போம். அந்த மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய இடம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோட இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டாரேயானால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு என்பது இந்த மார்க்கத்தை பிறருக்கும் நாம் எடுத்து சொல்லுவோம். அதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அஜ்ஜத்துல் விதாவில சொல்கின்றார்கள், என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் அதை பிறருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இப்ப இதை சொல்வதற்கு நமக்கு பெரிய ஆலிம் பயிற்சிகளோ இல்ல அரபி பயிற்சிகளோ ஹதீஸ் கிரந்தங்களுடைய மனப்பாடங்களோ தேவை கிடையாது. இறைவன் ஒருவன் தான். அந்த செய்தி நமக்கு தெரியுமா தெரியாதா? சிலை வணங்கக்கூடாது நமக்கு தெரியுமா தெரியாதா? தாயத்து கட்டக்கூடாது, தர்காவை வணங்கக்கூடாது தெரியுமா தெரியாது? இது போதும், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய விஷயம் எல்லாம் நமக்கு தேவை. அப்ப இந்த செய்தியை நாம் சொல்வதற்கு ஆர்வப்பட வேண்டும். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, எனக்கு கிடைச்ச இந்த மார்க்கம் நான் கரெக்டா இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா திருமறை குர்ஆன்ல பாருங்க, சனிக்கிழமை வாசிகளுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாதுன்னு ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் கட்டளை இருந்தான். ஆனா அதை மீறி ஒரு சமுதாயம், ஒரு பிரிவினர் என்ன செய்யறாங்கன்னா மீன் பிடிக்க போறாங்க. இன்னொரு பிரிவினர் மீன் பிடிக்க போகல, அல்லாஹ்வுடைய தடையை மீறல. ஆனா போகக்கூடியவங்களுக்கு எந்த
தாவாவும் செய்யல, நான் கரெக்டா இருக்கிறேன் பாய் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுல இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்க, அவங்களும் போகாம போகக்கூடியவங்களுக்கு போய் தாவா பண்றாங்க. எப்ப போயிடாத, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆளாயிருவ இப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு போனார்களோ தடையை மீறி அவர்களையும், யாரு போகாமல் தடையை மீறல கரெக்டா இருந்திருக்கிறான் ஆனால் போகக்கூடியவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் செய்யவில்லையோ அவர்கள் இருவரையும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் மாற்றிவிட்டோம் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப இதுல என்ன நமக்கு செய்தி அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால், நம்ம உலகத்துல இந்த மார்க்கத்தை ஏற்று சரியாக பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இதை பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்ப அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய கிளையின் சார்பாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பிரமத சகோதரர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கருப்பு எண்ணங்களை கூட அகற்றக்கூடிய மிக அற்புதமான நிகழ்ச்சிங்க. அதுல நாம என்ன நினைச்சிட கூடாதுன்னா 15 கேள்வி தானே ஓடும், 20 கேள்வி தானே ஓடும், இதுல பெரிய மாற்றங்கள் வருமா என்று பார்த்தால் இன்றைக்கு வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். இது போல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்கள் உள்ளத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய உள்ளத்தில் அந்த கல்வை அல்லாஹ் மாற்றுவான். நம்ம நோக்கம் கிடையாது, நம்மளுடைய வேலை கிடையாது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பிரமத சகோதரர்கள் நண்பரே இல்லை என்று யாருமே சொல்ல இயலாது, எல்லாரும் இடத்துலயும் இருக்கு. அவர்களை என்ன செய்யுங்க, ஒரு விருந்து உபசரிப்பு மாதிரி நம்ம கூட்டு வரணும். அழகான முறையில, கண்ணியமான முறையில. இன்னும் சொல்வதாக இருந்தால், உங்க இடத்துல வாகனங்கள் இருக்குதா, நான் உங்க வீட்டுக்கு வரேன், குடும்பத்தோட வாங்க, என் வண்டியில கார்ல வச்சு நான் கூட்டு வந்து இறக்குறேன், இப்படின்ற அந்த உபசரிப்பு இருக்குல்ல, இது போல உபசரிப்புகள் தான் இஸ்லாத்தை அவர்கள் சிந்திக்க வைக்கும். அது போல ஒரு அழகான முறையில உங்கள் நண்பர்கள் இடத்துல இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு தகவலை கொண்டு போய் சேருங்க. நீங்க நேரம் ஒதுக்கி அவர்களை அழைத்து வரக்கூடிய ஒரு செயல்பாடுல ஈடுபடும். ஏன்னா ஒரு பாரமா ஒரு இடத்தை நம்ம உருவாக்கியாச்சு, அங்க பிரமத சகோதரர்களை கொண்டு வரணும். அங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்த்துப்பான். நம்ம கொண்டு வந்து விடுற வரைக்கும் தான் நம்ம வேலை. விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அவருக்கும் அல்லாஹ்வுக்கு சார்ந்த விஷயம். அப்ப அந்த காரியத்துல என்ன செய்ய, ஒவ்வொருத்தருமே இருக்கக்கூடிய 2 நாட்கள்ல உங்களுடைய நண்பர்கள் இடத்துல தொலைபேசியில பேசி இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவத்தை சொல்லி ஒரு அன்பான அழைப்போட நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க கூட்டுவாங்க. இதற்கு ஒவ்வொருத்தருக்குமே என்ன செய்து ஒரு கடமையாக இருக்குது என்பதை இந்த இடத்துல நினைவு கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஃபில் தானா அவர்கள்.